பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. அவர்கள் எபிரேயரா, நான் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புள்ளவர்களிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனங்களின் மூலம் ஆவியானவர் என்ன பேச சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கிறது நிருபத்தில் எழுதப்பட்ட வசனம். இதற்கு முந்தின வசனம், நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன் என்று சொல்லித்தான். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான்னு சொல்லி அவர் அநேக பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பாருங்கள் எவ்வளோ தூரம் சகிச்சிருக்கார். இவரோட ஊழிய பாதையில் இவர் பட்ட கஷ்டங்களை பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, நத்திங். நமக்கு கஷ்டம், பாடுகள், வேதனைகள் சொல்கிறது நம்மளுடைய சுய காரியம், நம்மளுடைய சுய குடும்ப காரியங்கள். இதை நினச்சி தான் கஷ்டம். பாருங்கள், அவங்க ஊழிய பாதையில் அவர் கஷ்டப்பட்டிருக்கார். ஆண்டோட ஊழியத்தை செய்கிறதுல அநேக தரம் எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், சொல்ல முடியாத வேதனைகள். பாருங்கள், இவ்வளோ இதுலேயும் ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த பாடுகளை பொறுமையோடு சகித்து கொள்கிற பலனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வேத வசனத்தின்படி உபத்திரவும் நம்மளை உருவாக்குகிறது. உபத்திரவும் நம்மளை புடமிடுவது நன்மைக்கே. நாம் அந்த புடமிட்டு தான் பொன்னாய் விளங்க செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை அப்படி மாற்றுகிறார். பாருங்கள், ஒரு பானையை உருவாக்கிட்டு அந்த குயவன் அந்த நெருப்பில் சுட்டுவாங்க. நெருப்பில் சுடும்போது தான் அது உறுதியாகும். அதுபோல் நாம் உபத்திரவப்படும்போது தான் நாம் இன்னும் விசுவாசத்திலே ஆண்டவருக்குள்ளே மிகவும் ஸ்ட்ராங்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. பாருங்கள், உபத்திரமே வேணாம், கஷ்டமே வேணாம், பாடுகளே வேணான்னா அது சீக்கிரமாக அழிந்து போய்விடும். பாருங்கள், ஒரு நிலத்தில் விதையை விதைச்சு அந்த விதை வளர்ந்து வரும்போது பாருங்கள், அந்த நெல்மணி அது விளைந்து வருவதுக்குள்ளே எவ்வளோ மழை இல்லாமல் அது நிலம் வறட்சியாகும். இன்னும் காற்று நல்ல தண்ணீர் வெள்ளத்தில் அப்படியே அடித்து அது எல்லாத்துலேயும், மழையிலையும் வெயிலையும் எல்லா சூழ்நிலையும் எல்லா சீதோசன காரியங்களும் அது பழக்க வச்சு பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் அதை விளைய செய்கிறார். அப்போ அந்த வேர் அந்த மழை இல்லாத போது அந்த வேர் உள்ளார போய் ஸ்ட்ராங்காக அது ஹோல்டு பண்ணிக்குது நிலத்தில். இப்போ தண்ணீர் எந்நேரமும் அது கிடச்ச நேரத்தில் கரெக்டான பருவத்தில் தண்ணி கிடச்சி கரெக்டான பருவத்தில் எல்லாம் இது பண்ணி அது விளைஞ்சு வரும்போது அந்த நெல் மணியில் நெல்லே இருக்காது, அது எல்லாமே பதறாதான் இருக்கும். அப்போ ஒரு டைமுக்கு கரெக்டாக ஆண்டவர் அதை விளைய செய்கிறார்னா அதற்கு ஏற்ற உபத்திரத்தை கொடுக்குறார். அந்த உபத்திரத்தை பொறுமையாக சகிக்கணும், உபத்திரத்தை சகிக்கணும். அங்கே சகிப்புத்தன்மையை தேவன் நமக்கு கட்டளிடுவார். எனக்கு உபத்திரம் வேணாண்டவரே, கஷ்டம் வேணாண்டவரே, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி நான் உபத்திரவே வேணாம் என்று சொல்லக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு
தினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவைங்கிறது பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், நிந்தைகள், நெருக்கங்கள். சில பேத்துக்கு சிலுவை அவங்க குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள உறவினர்களாக இருக்கலாம். சில பேத்துக்கு சிலுவை பணமாக இருக்கலாம், சில பேத்துக்கு சிலுவை வியாதியாக இருக்கலாம். சிலுவை சுமக்காத யாருமே இருக்க முடியாது. சிலுவை சுமந்தாக வேண்டும். கிறிஸ்துவின் வழியில் செல்வோம் என்றால் இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவை சுமந்து சென்றார். அப்போ அவர் வழியில் அடிச்சூடுகளை பின்பற்றுகிற நாமும் சிலுவை சுமந்தாக வேண்டும். அப்போதான் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாக மாற முடியும். ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிலுவையை சுமந்தார். பாடுங்கிற சிலுவை, உபத்திரங்கிற சிலுவை சுமந்தார். எவ்வளோ வேதனைகள்! இதை படித்து பார்த்தபோது இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனால் தாங்க முடிந்தது? ஆண்டவர் ஒரு தடவை 1 குறைய 40 அடிகள் ஒரு தடவை வாங்கினார் ஆண்டவர். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முறை இதே மாதிரி வாங்கியிருக்காரு. எப்படி மனுஷன் தாங்கிறதுக்கு ஆண்டவர் தான் பலனை கொடுத்தார். ஆண்டவர் தான் பலனை கொடுத்தார். நாம் அந்த பலனை, அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபை பலனை கேட்டு பெற்றுக்கொள்வோமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் சும்மா நம்மளையெல்லாம் ஒரு சாதாரணமாக படுத்தி விடவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ இந்த காரியங்களை இந்த பூமியில் போய் எனக்காக இதை செய்து முடித்து வெற்றிகரமாக என்னென்றில் வா என்று தான் அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தின் அம்பாசிடர்களாக அனுப்பப்பட்டவர்கள். ஆமேன். அப்போ பரலோகத்தின் காரியங்களை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தடைகளை பிசாசு எவ்வளோ விதத்திலும், அது மனிதர்கள் மூலமாக அல்ல, சூழ்நிலைகள் மூலமாக எந்த விதத்தில் வந்தாலும் நாம் அதை எதிர்கொண்டு நாம் முயற்சி நாம் முன்வைத்த காலை பின் வைக்காதபடி நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டப்பந்தயம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் சைடில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை அந்த எதிர்நோக்கி, அந்த லக்கை நோக்கி ஓடி தொடுமுடியாக அந்த லக்கை இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஆமேன். எவ்வளவோ பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், நெருக்கங்கள் வரும். அற்பமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நாம் காதில் வாங்காதபடி கிறிஸ்து நமக்குன்னு ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்கிறார். அந்த டார்கெட்டை நம்ம சென்றடைந்து முடிக்கணும். ஆண்டவரே, இறுதி வரை நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அனுதினமும் நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அனுதினமும் ஒரு தடவை ரட்சிப்பு கிடச்சிட்டா இல்லை, அனுதினமும் டெய்லி நம்மளை புதுப்பித்து இறுதி வரை நாம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அதை கடைசி வரை, இறுதி வரை அதை காத்துக்கொள்ள கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே, இந்த ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே உமக்கு தான்ப்பா சொந்தம். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனை துதிக்கிறோம், கிருபையின் தேவனை துதிக்கிறோம், அதிசயமானவரே, அற்புதமானவரை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோட அநேக காரியங்களே ஆவியானவரே நீ வெளிப்படுத்தினீரப்பா. ஆண்டவரே, அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டிருந்து ஆண்டவரே தாமதமே இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னையே முழுதுமாக அர்ப்பணித்து அந்த ஊழிய பாதையில் என்ன பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் என்ன வந்த போதிலும், குளிரோ மழையோ வெயிலோ பனியோ ஏதுவானதிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லும்படியாக பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி இருந்தபடி ஆண்டவரே அநேக காரியங்களை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துறீங்கப்பா. எங்களையும் முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக்கிற கர்த்தாவே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருக்காக வேலையில் ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா, டைட்டு சீக்கிரம் எல்லா வேலையும் பலப்படுத்துங்கப்பா. எந்த நிந்தைகளோ பாடுகளோ உபத்திரங்களோ வேதனைகளோ என்ன வந்தாலும் பொறுமையோடு சகித்து கொள்வதற்கு அந்த சகிப்பு தன்மையை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே இடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், உம்முடைய பலவீனத்திலே என்னோட பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட
தன்னை பலவீனப்படுத்துகிற மன ரீதியாக பலவீனம், சரீர ரீதியாக பலவீனம், ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பலவீனம் அப்படி ஏற்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன். உங்களுடைய பலத்தினாலே எங்கள் ஒவ்வொரு இடைக்கட்டுக்கு ஸ்தோத்திரம் மாட்டவரே. நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 23ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே அல்லேலூயா, இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பகிங்கரமாக இடைப்பட்டீர். நன்றி அப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளைக்கு கயிற்று செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய கண்களின் தயவும் இறக்கமும் கிருபை கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தேவனை தேடுவர்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.